இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் படுத்து கிடந்து அவர் அதிலிருந்து சுகம் பெற்று அதில் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று சொல்லி எழுதி வைத்ததை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே எசேக்கியா ராஜா இப்பொழுது வியாதியிலிருந்து சுகமாகி நலம் பெற்று அவர் வாழ்கிற நாட்களிலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனிய ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டத்திலிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் அவன் அங்கே வெகுமானத்தையும் ஆட்களின் மூலமாக கொடுத்து அனுப்புகிறான். எசேக்கியா ராஜாவுக்கு அதை பார்த்தோன்னே மிகுந்த ஒரு சந்தோஷம். அவன் நினச்சிக்கிட்டான், ஏன்னா இந்த மெரோதாக் பலாதான் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய ராஜா அசீரியா ராஜாவை எதிர்ப்பதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டி கொண்டிருந்தபடியினால என்னை உதவிக்கு கூப்பிடும்படியாக என்னையும் நம்பி அவன் என்னை அழைத்திருக்கிறபடியினால நான் அவருடைய பார்வையில் கனம் பெற்றிருக்கிறபடியினால அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது என்னையும் ஒரு ஆளாக நினச்சிட்டாருன்னு சொல்லி அவர் உள்ளத்தில் பெருமை வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், அவங்கள கண்ட உடனே அவனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகுது. தன்னுடைய பொக்கிஷ சாலைகளை திறந்து காட்டுகிறான், வெள்ளியை திறந்து காட்டுகிறான், பொண்ணை கந்தக வர்க்கங்களை நல்ல பரிமள தைலத்தை தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன்னுடைய பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஆண்டவர் தன்னை நாம் முதலாவதாக வைத்து தன்னை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து அவருடைய வல்லமையை நமக்கு தரிப்பித்து இந்த உலகத்தில் ஒரு நடமாடும் நிருபங்களாக அவர் நம்மை வாழ வைத்திருக்கும் பொழுது நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணுன்னா சொல்லிடுறோம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நீர் என்னெல்லாம் சொல்கிறீரோ அதையெல்லாம் நான் செய்கிறேன், உமக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக இத்தனை மேன்மை பாராட்டுகிறவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். நம்மை பெரிய ஆளாக காண்பிப்பதற்கு என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்முடைய நடை உடை பாவனைகளிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு நானும் குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு காட்டுகிறதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரை அறிந்திருந்த போதிலும் ஆண்டவருடைய கண்கூடாக கண்டிருந்த போதிலும் நான் ஒன்றுமில்லை, என்னுடைய ஜீவ நாளெல்லாம் நான் அந்த ஆத்மாவினுடைய கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம தீர்மானம் எடுத்துகிறோம். ஆனால் மனுஷனிடத்துல நம்ம எப்படி என்கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காண்பிக்கிறதற்கு தான் பிரயாசப்படுகிறோம். அதைத்தான் இங்கே எசேக்கியா செய்கிறான். அருமையாய் முந்தின அதிகாரத்தில் எழுதி வைத்தான், என் ஜீவ நாளெல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைச்சு நான் நடந்துக்குவேன் ஆண்டவரே, நான் என்னுடைய குமாரர்களுக்கெல்லாம் நான் உம்மை பற்றி நான் அறிவிப்பேன் என்று சொன்னான். இந்த 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த வருஷத்துல தான், அந்த ஒரு கூட்டி கொடுத்த 3ஆம் வருஷத்துல தான் மனாசே என்கிற குழந்தையை எசேக்கியாவுக்கு பிறக்கிறான். அப்படிப்பட்ட நாட்களில் இப்போ என்னையும் நம்பி ஒரு பாபிலோன் ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி என்னை விசாரிப்பதற்கு வெகுமதிகளை அவரெல்லாம் அனுப்பிட்டார, வெகுமானங்களெல்லாம் அனுப்பியிருக்கிறார. ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட உதவியை யுத்தத்தின் நடுவில் செய்தார், எனக்கு மிகப்பெரிய விடுதலையை தந்தார், மரண படுக்கையில் இருந்தேன், ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தைகளை கொடுத்து என்னை சுகமாக்கினார், 3ஆம் நாளிலேயே ஆலயத்துக்கு போனேன்னு சொல்லுகிற ஆண்டவரை குறித்த ஒரு வார்த்தையும் கூட அவன் சொல்லாதபடி, ஆண்டவருக்கு முதலிடத்தை வைக்காதபடி என்னுடைய பொக்கிஷ சாலையிலே என்று சொல்லித்தான் அவன் எல்லாவற்றையும் காண்பிக்கிறான்.
ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து கேட்குறான், அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து இடத்தில் வந்தார்கள் என்று கேட்கிறான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். ஏதோ ஏசாயாவுக்கு பாபிலோன் தேசம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது என்பது போல ஃபாரின்லேருந்து, ரொம்ப தூர தேசமாகிய ஃபாரின்லேருந்து அவங்க எனக்கு வந்தாங்க. அப்பொழுது எசேக்கியா திரும்பவும் கேட்க, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷ சாலைகளில் அப்படின்னு சொல்ல, என் பொக்கிஷ சாலைகளில், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். ஏன்னா எல்லாவற்றையும் காண்பித்துட்டேன், என்னுடைய மேன்மைகள், நான் வச்சிருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நமக்கு சொந்தமல்ல. தாவீது அருமையாய் சொல்லுகிறான், உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், நான் வாழ்கிறதற்கு தந்தவைகளை உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம் என்று சொல்லுகிற தாவீது, அவனைத்தான் தாவீதினுடைய தகப்பன் என்று சொல்லி அவரை போலத்தான் ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீது ஆலயத்திற்கு மாத்திரம் 3200 டன் பொன்னை ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தவன். எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே, ஒரு ஆடுகளின் பின்பாக இருந்த என்னை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேதுரு மரங்கள் உள்ள ஒரு வீட்டில் வாசமாக இருக்க பண்ணினீரே. ராக்காலத்தில் நான் நினைக்கிறேன், படுக்கையில் நினைக்கிறேன், ராஜாமங்கள் எல்லாம் நான் தியானிக்கிறேன். அவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான அறிவுடையவனாக இருந்தான். உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, இது எல்லாம் உமக்கு சொந்தம், எனக்கு நீங்கள் மட்டும்தான் சொந்த ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் வாழ்ந்த தாவீதினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற எசேக்கியா, என்னுடைய பொக்கிஷத்தில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை தன்னிலே காட்டுகிறதற்கு பதிலாக உலக பிரகாரமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை காட்ட முற்பட்டதை பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று சொன்னார். இது எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. நீதிமொழிகள் 23:5 சொல்லுது, இல்லாமற் போகும் பொருட்களின் மேலே உன் கண்களை பறக்க விடுவானேன். சாலமோன் எழுதுகிறார், அது கழுகு போல் சிறகுகளை அது தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போய்விடும், அதுதான் என் பொக்கிஷம் என்று காண்பிக்கிறார். சங்கீதம் 119, 36, 37 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், ஆத்துமாவினுடைய கசப்பை நினைத்து என் ஜீவனாலெல்லாம் நடந்து கொள்வேன் என்று தானே தீர்மானம் எடுத்தார். இப்போ பொருளாசையின் மேலே சார்ந்து போயிட்ட, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் 119:37 ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட வாழும்படியாக, இல்லாமற் போகும் பொருள்களின் மேலே இருதயத்தை வைக்காம வாழும்படியாக வேதம் அழைத்திருந்த போதிலும், ஆண்டவருடைய வல்லமையை தன்னுடைய யுத்தத்திலும் தன்னுடைய சரீரத்திலும் கூட கண்ணார கண்டிருந்த போதிலும், என் பொக்கிஷங்களில் அவனுக்கு நான் காண்பிக்காதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தையும் கூட அவர் சொல்லவே இல்லை. அது நிமித்தமாக 100 வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிறதை ஏசாயா அங்கே அறிவிக்கிறான். எல்லாம் அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவும் 20:5 அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நகரத்தினுடைய எல்லா பலத்தையும், அதன் எல்லா சம்பத்தையும், அதன் அருமையான எல்லா பொருள்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், அவர்களை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிற காரியம் அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. நீ பெறப்போகிற உன் சந்ததிகளில் உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். 2 ராஜாக்கள் 24:12. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும்
பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்தில் அவன் பிடித்து கொண்டு போனான்னு பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் அவன் அங்கே ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை எடுத்துகிட்டு போயிட்டான். ராஜகுமார குலத்தாரில் துறைமக்கள், அதுக்கப்புறம் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், இவங்க எல்லாத்தையும் ராஜாவினுடைய அரண்மனையில் சேவிக்கத்தக்க ஒரு டேலண்டுள்ள சில வாலிபர்கள், இவர்கள் எல்லாவரையும் நேபுகாத்நேச்சார் 100 ஆண்டுகளுக்கு பின்பாக எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டதை பார்க்கிறோம். அங்கே சின்ன குட்டி சாமுவேலுக்கு சாமுவேலேன்னு அழைத்து ஆண்டவர் நடக்க போகிற எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் சொன்ன பொழுது சாமுவேலின் மூலமாக ஏலி எல்லாவற்றையும் சொல்ல கேட்கிறான். அவன் கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை கூட ஏலிக்கு மறைக்கல. 1 சாமுவேல் 3:18 ஏலி சொல்றான், அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார்கள். அவருடைய பசங்க இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க, ஜெபிக்கலாம். ஆசாரியன் தான். இங்கே எசேக்கியாவாவது அத்தனையா ஜெபித்து இருக்கிறான், அத்தனையா ஜெபத்தின் வல்லமையை கண்டவன். அவன் சொல்றான், என்னுடைய குமாரர்கள் நாட்களில் தானே நடக்கும், என்னுடைய நாட்களில் சமாதானமும் உண்மையும் இருக்குமே. முந்தின அதிகாரத்தில் தான் சொன்னான். முந்தின அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் வெளியேர்ந்த ஆட்கள் வந்திருக்கிறாங்க, என் மேன்மையை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாவற்றையும் அவன் மறந்து பேசிவிட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்னை பரிதாபம். மனாசே பிறந்தான். மனாசே ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான காரியங்களை அவன் செய்ததை வேதத்தில் பார்க்கிறோம். அவனை போல ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை பார்க்க முடியாத அளவிற்கு அத்தனை ஒரு மோசமான ஒரு ஆட்சியை அவன் கொடுத்தான். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி அவன் மரித்து போகிறதற்கே ஒரு காரணமானவனாக அவன் மாறிவிட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை நாம் படிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய சந்ததியும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தில் நாம் ஜெபித்து உழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எசேக்கியாவினுடைய ஒரு வாழ்க்கையானது நமக்கு எச்சரிப்பாக அது கொடுக்கப்படுகிற அவனுடைய சந்ததியை அவன் மறந்து விட்டபடியினால அவன் மனாசே ஆண்டவருடைய வழிகளில் நடக்காதபடிக்கு அவன் அத்தனையான ஒரு மோசமான ஆட்சியை அங்கே யூத ஜனங்களுக்கு கொடுத்ததை பார்க்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்து இருக்கிறார். என்னில் நான் பிழைத்து இருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்து இருக்கிறேன். என்னுடைய ஜீவனாலெல்லாம் எனக்கு வாய்ப்பு சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் அந்த வல்லமையை, அந்த அன்பை, அந்த நேசரை குறித்து நான் பேசுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட வாழுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். சந்ததியை குறித்த ஒரு கரிசனையற்ற வாழ்க்கை வாழாதபடி அவர்கள் மேலே ஒரு கரிசனை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, இங்கே நீ கேட்டு இக்கேள்வியை பதில் என்ன சொல்வே நீரே போதும். இங்கே நீ கேட்டு இக்கேள்வியை பதில் என்ன சொல்வே நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ.